பார்வதி தேவி ஒரு நாள் குளிக்கச் சென்றாள். காவலுக்கு யாரும் இல்லாததால் தன் உடலில் பூசிய மஞ்சள் குழம்பிலிருந்து ஒரு அழகிய சிறுவனை உருவாக்கினாள். அவனுக்கு உயிர் ஊதி, "நீ என் மகன், என் அனுமதியின்றி யாரையும் உள்ளே விடாதே" என்று கூறி கதவை பாதுகாக்கச் சொன்னாள். சிவபெருமான் வந்தார். சிறுவன் தடுத்தான். "என் தாயின் அனுமதியின்றி உள்ளே செல்ல முடியாது" என்றான். சிவனுக்கு கோபம் வந்தது. போர் தொடங்கியது. கணங்களும் தோற்றார்கள். இறுதியில் சிவன் தன் திரிசூலத்தால் சிறுவனின் தலையை துண்டித்தார். பார்வதி வெளியே வந்து பார்த்தாள். தன் மகன் இறந்து கிடக்கிறான். அவள் கதறி அழுதாள். "என் மகனை திரும்பத்தா" என்று சிவனிடம் கோரினாள். சிவன் வருந்தினார். "வடக்கு திசையில் முதலில் தலையை கண்டால் அதை வைத்து உயிர்ப்பிப்பேன்" என்று கணங்களை அனுப்பினார். கணங்கள் சென்று பார்த்தபோது ஐராவதம், இந்திரனின் யானை தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் தலையை வெட்டி எடுத்து வந்தார்கள். சிவன் அந்த யானை தலையை சிறுவனின் உடலோடு இணைத்து உயிர் கொடுத்தார். அந்தச் சிறுவனே விநாயகர், கணேசர், பிள்ளையார் ஆனார்.